என்னன்னு சொல்லலாம். என்னண்ணா இவ்வளோ ரத்தம் வருது. பயங்கரமாக ரத்தம் வருது. அரிசி போட்டு வச்சு எடுத்தாங்க. கிளாஸ் இருந்துச்சு, உள்ளே இருந்துச்சா? கிளாஸ் எடுத்துட்டாங்கண்ணா. இவ்வளோ பிளட்டு போகணும்னு சத்தியமாக நினச்சி பார்க்கல. பயங்கரமாக பிளட்டு போக ஆரம்பிச்சிச்சு ஒரு கட்டத்தில். என்ன சொல்கிறதுனே தெரியல. போகலாமா? இந்த இடத்துல எவ்வளோக்கு எவ்வளோ சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நம்மளுக்கு நல்லது. முடிஞ்ச அளவுக்கு கத்த வேண்டாம். சரிண்ணா. சரி, ஓகே, ரைட்ண்ணா. பார்த்துண்ணா கீழே ஃபுல்லாக கிளாஸ் ஃபுல்லாக. சரி, லைட் ஆன் பண்ணுங்க. உள்ளே போய் ஆன் பண்ணிக்கலாம். லைட் உள்ளே போய் ஆன் பண்ணிக்கலாம். இல்லை லைட் வேண்டாம், ஏன்னா பக்கத்தில் ரோடு ஒன்று இருக்குது. சரி, ஓகேண்ணா. சரி, ரைட்டு. நடந்து போகிற மாதிரி. ஆமாம், இன்னும் இப்போ தானே வந்தோம் உள்ளே. அதுக்குள்ளே என்னன்னா ஃபுல்லாக கிளாஸ்ண்ணா. காலில் ஏறிட போகுது. நான் பார்த்துண்ணா. இப்போ தானே வந்து அதுக்குள்ளே அழுகுறான். ஆம்பளை குரல் கேட்குது. ஏன்னா மனுஷன் இருக்கான் உள்ள. அண்ணா யாராவது இருக்கீங்களாண்ணா? அழுதுகிட்டே இருக்காண்ணா. இது வந்து மனுஷன் சவுண்டு மாதிரி தான் எனக்கு தெரியுது. மனுஷன் சவுண்டு தானா? இல்லை ஒரு வேளை அந்த இவனாக இருக்குமோ. சரி, இதோட இது என்னது, ஸ்டோரி என்னது இதோட? கைஸ், இந்த இடத்துல வந்து அதிகமாக வந்து லைட் யூஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து ஆக்சுவலாக ஹாஸ்டல்னு சொல்கிறாங்க. இந்த பில்டிங் பக்கத்துலேயே வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. அந்த ஃபேக்ட்ரியோட ஹாஸ்டல் இது. இங்கே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி, ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒருத்தர் வந்து மர்மமான முறையில் இறந்துட்டுறா சொல்கிறாங்க. ஆனால் அவர் எப்படி இறந்தாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. அதுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷனுக்கு வந்து ஏதோ நோய் இருந்ததாகவும், அந்த ஒரு மன உடைச்சல்லையே வந்து மற்றவங்களுக்கு எதுவும் ஸ்ப்ரெட் ஆகிடுன்னு சொல்லிட்டு அவர் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த கதை உண்மைன்னு சொல்லி தெரியல. அதே மாதிரி இந்த சைடில் போகிறவங்க நைட்டு 12-1 மணிக்கு மேலே வந்து மொட்டை மாடியில் வந்து யாரோ நின்றுட்டு இருக்கிற மாதிரி உருவத்தை வந்து ஏகப்பட்ட பேர் பார்த்துருக்காங்களாமா. அதுவுமே புதுசாக இருக்குது. அதுவும் இந்த இடம் வந்து ரோட் டச்லேயே இருக்குது. ஆனாலுமே வந்து இந்த இடத்துக்கு வந்து அவ்வளோ கதைகள் சொல்கிறாங்க. ஆனால் வந்து எந்த அளவுக்கு வந்து அது உண்மைன்னு சொல்லிலாம் தெரியல. இன்றைக்கி நம்ம இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ஏதாவது மாட்டுதான்னு சொல்லி பார்க்கலாம். நான் போய் ரைட் ஆஃப் பண்ண ரைட் ஆஃப் கேமரா ஆன் பண்ணுங்க. பிடிங்கண்ணா. கீழே பார்த்துட்டு போயிடலாம். சவுண்ட் எப்படின்னு கேட்க தான் போகணும். என்ன இவ்வளோ பெரிய கிளாஸாக இருக்கும்? கால் குத்திச்சுன்னா ஸ்லிப்பர் உள்ளே ஏறிடும். போய் டார்ச்சா? இந்தாங்க. அண்ணா இவ்வளோ க்ளோஸ் காலில் சவுண்டுண்ணா.
கிச்சன் சவுண்ட் கேட்குது. என்ன இது மர்மமாக இருக்குங்க எல்லாமே. இதுதான் கிச்சன் போல். ஆமாம் ஆமாம், இதான் கிச்சன். என்ன இது? இது அராஜகமாக இருக்குது. மேலே போகலாம். இரு 2-3 பேர் இருக்கிற மாதிரி கேட்குது. 2-3 பேர் ஓட்டுற மாதிரி இருக்குது. ஆமாம். பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்களா நீங்கள்? என்ன கருப்பாக ஏதோ வந்து முடி மாதிரி இருக்கு. முடி இல்லைண்ணா, அது முடி மாதிரி இல்லைண்ணா. அது தலைகீழே ஏதோ ஒன்று தொங்கின மாதிரி இருந்துச்சுண்ணா. மேலே யாராச்சும் இருக்கீங்களா? இதோ பாருங்க, இந்த மாடியிலேருந்து தான் அப்படி கிராஸ் ஆச்சு. போ சைலண்டாக இருப்பீங்க, சத்தம் போடாத போய். இல்லை பார்த்தேன்னு தான் சொல்கிறேன். இந்த பொண்ணு யாரும் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கனால அதான் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸாக தள்ளிட்டு வந்திருப்பாங்களா? நான் என்னண்ணா சொல்கிறீங்க? பொண்ணு இருக்கிற மாதிரி இருந்துச்சு மேலே. நம்ம வந்து தான் இப்போ நம்மளையும் சேர்த்துறானுங்க. உள்ள மாட்டிப்போனா ஈஸியாக மாட்டிப்போம். அவன் வந்துட்டான்னு வச்சுக்கோண்ணா, அவன் தப்பிச்சுட்டு போயிட்டானா கீழே பார்த்துட்டு போயிடலாண்ணா. கேமரா நான் மேலே எத்தனை பேர்ண்ணா இருக்கீங்க? அவ்வளோதான், ஆள் மாதிரி தான் இருக்கு. கன்ஃபார்மா? ஆமாம், எவன் தள்ளிட்டு வந்துடுவேன் நினைக்கிறேன். இருக்கும். ஜாலியாக வருவோம். இதுவாக இருக்குது. அதான் கதை இருக்குது. இல்லை தான் இருக்காங்க. இந்த கதை. ஆமாம். டோர் பின்னாடி தான் இருக்கீங்களா நீங்கள்? அந்த பொண்ணு ஒரு நம்பர் சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக ஆகுதுண்ணா. அப்படியே சவுண்ட் கேட்குது. ஏதோ பிரிக்கிறாங்க. அவருங்க இப்போ கண்டுபிடிக்கலாம். அவருங்களா இல்லை, ஏதோ பிரிக்கிறாங்க. பிரிக்கிற சவுண்ட் கேட்குது. நான் யாருன்னா இருக்கிறது உள்ள? நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நீங்கள் உங்களை யாருன்னு பார்த்துட்டு போயிட்டோன்னா நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். உங்கள் வேலையை நீங்கள் பாட்டு பார்க்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு. அதனால் ஒரு நிமிஷம் இரு. திறந்து உள்ளே வரலாமாண்ணா? போல் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சுண்ணா. அவ்வளோதான். ஆள் இல்லை, கண்டிப்பாக ஆள் இல்லை. உள்ள பாருங்க. நடக்கிற ஃபுட் ஸ்டெப் சவுண்ட் கேட்குனே தான் இருக்கு. ஆனால் யாருமே இல்லையாண்ணா இங்கே? இல்லையாண்ணா, அதான் வழி இருக்கா பாருங்க போகிறதுக்கு. என்னது? அப்புறம் போய்
மணிண்ணா என்னண்ணா அது? என்னண்ணா அது? இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஃபுல்ண்ணா நான் கிளியராக பார்த்தேண்ணா. ஃபுல் ஒயிட்டுண்ணா, ஃபுல்லாக ஒயிட்டுண்ணா. போட்டு ஆமாண்ணா. ஆட்டோமேட்டிக்கலாக வச்சுப்போம். டோர் ஓப்பன் ஆயிடுச்சுண்ணா. ஒரு செகண்டு முடியெல்லாம் சிலுக்குதுண்ணா. ஆனால் இங்கே இறந்து போனது வந்து ஒரு ஆம்பளைன்றாங்க. ஆனால் இதுக்கு முருகமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எனக்கு என்ன புரியலையே. இங்கே யாராவது ஒருத்தர் இறந்து போனேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்கள் ஏன் பொண்ணு உருவத்தை வந்திருக்கேன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமா? செத்து போனது பையன் தானே, இவர் எப்படி பொண்ணாக மாறினாரு? ஏன் அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காங்க? அதுதான் எனக்கும் தெரியல. பொண்ணு உருவமாக தான் நினச்சி பார்க்குறதுக்கு. ஒரு வேளை வேறு ஏதாவது கதை நிறையா இருக்குனாங்களா? அந்த கதையில் வேறு ஏதாவது இதில் ஒன்று அதுவாக இருக்குமோ? ஆனால் இது என்ன சொல்கிறாங்கன்னே புரியல. ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்கிறாங்க இந்த இடத்த பற்றி. அதான் அப்போ அதில் நமக்கு சொல்லாத கதையில் ஏதாவது இந்த மாதிரி யாராவது இறந்து போயிருக்கலாம். ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது சம்பவமாக இருந்திருக்கும். பையன் வயசு தான் கேட்டுது. கீழே நோட் பண்ணிங்களா? இந்த ரூம்குள்ளே தான் இருக்கியா நீ? உள்ளே வரலாமா? உன்னை ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடுறேன் இங்கேருந்து. ஏதோ ஒன்று வந்து விழுந்துச்சுண்ணா. ஏதோ ஒன்று வந்து விழுந்துச்சு. போ காற்றுக்கு சாப்பிட்டு வரல. அந்த ஆட்டோமேட்டிக் டோர். அதனால லைட் ஆஃப் பண்ணி தேங்க் விஷயம் மட்டும் மூவ் பண்ணுவோமா? என்ன சொல்கிறேன்? சரி, ஓகே. இதெல்லாம் லைட் இருக்குன்னா வரமாட்டேங்களா? இன்னும் கொஞ்சம் திகிலாக இருக்கும். வேறு எதுவும் சரி ட்ரை பண்ணலாமா? லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆஃப் பண்ணி இல்லை, கேமரா ஆஃப் பண்ணாதீங்கண்ணா. லைட் மட்டும் ஆஃப் பண்ணுங்க. என்னடா அது? ஓய்யப்பா, இது கேப்சர் ஆகிருக்கான்னு தெரியலண்ணா. ஒரு செகண்ட். கட் ஆயிடுச்சுண்ணா. என்ன சொல்கிறேன்? ஷூ நான் ஒரு சரிண்ணா. சத்தியமாக இந்த அளவுக்கு இவ்வளோ க்ளோஸாக கேமரா எப்போ ஆஃப் ஆச்சு திடீர்னு? நல்ல நேரம் தெரிஞ்சுக்காது. அது கூட பார்த்தீங்களா டோருக்கு பின்னாடி? சத்தியமாக இந்த மாதிரிலாம் வந்து லைஃப்பில் பார்த்ததே இல்லை. நான் மிரண்டேண்ணா. அப்படியே ஒரு செகண்டு ஹார்ட் பீட்லாம் இன்னும் அடிச்சிட்டு இருக்கேண்ணா. எனக்குமே அப்படி தான் இருக்குது. டோர் பின்னாடி தான் இருக்கேன். இன்னும் நீ நான் பார்க்க தான் இந்த ரூம்குள்ளே வந்துட்டு இருக்கேன். இப்போ இந்த ரூம் மட்டும் எங்கேயும் போயிடாத. காடி இங்கே தானே இங்கே தானே நான் பார்த்தேன். இந்த இடம் தான். இவ்வளோ க்ளோஸில் சத்தியமாக நான் பார்த்ததே கிடையாது. இவ்வளோ க்ளோஸில் நான் பார்த்ததே கிடையாது. கேப்சராக இருக்குமா தெரியலையே கேமராவில். 1 மீட்டர் 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ண்ணா. இவ்வளோ க்ளோஸ்லையா? வா, கண்டிப்பாக கேப்சர் ஆகிருக்குண்ணா. கொஞ்சம் சைலண்டாக போய் நான் இந்த ரூமில் இருக்க சான்ஸ் இருக்குது. சவுண்டு இங்கே கேட்குதுண்ணா. இங்கே வெளியே எதுவுமே கிடையாதுண்ணா. ஏய் ஐயோ, ஓடுங்க. இங்கேயா?
நம்ம எங்கேருந்து பார்த்தோம்? அது பின்னாடி வந்து பார்த்தோம். ஏய் நான் இந்த ரூம்லண்ணா. ஃபோக்கஸ் பண்ணு. கேப்சர் பண்ணிட்டுண்ணா. இந்த இந்த ரூமில் தானே இருக்குது, பார்த்துட்டுண்ணா. சைலண்டாக போய் சைலண்ட் மீட்டிங் பண்ண இல்லையா? இங்கே தான் பார்த்தேன். இங்கே பாருங்க, இங்கே தான் நான் பார்த்தேனே. என்ன மாதிரி வச்சு பார்க்குறேன் நான் பொண்ணு அச்சது பொண்ணு மாதிரியே இருக்குது. உள்ள இதில் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸாக யூஸ் பண்ணுறவங்க வந்து இங்கே ஏதாவது தப்பு ஏதாவது பண்ணிட்டு மேபி பலாத்காரம் அந்த மாதிரி பண்ணிட்டு எதாவது இறந்து போன பொண்ணு அவன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல? வாய்ப்பு இருக்குது, நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்து தான் பொண்ணு வருவோம். ஆனால் இங்கே இறந்து போனது ஒரு பையன். எனக்குமே தான் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஆளுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க, ஆனால் இது எந்த கதை உண்மைன்னு சொல்லி நம்மளால எடுத்துக்கவே முடியல. அது சூப்பராக கேம் விளையாடுது. என்னென்னா இப்போ நம்ம அது வந்து எப்படி நம்ம வந்தோடனே பார்த்தீங்களா மறந்து போயிடுது. ஆமாம், டிஸப்பியர் ஆகிடுது. அது மாதிரி அது ஈஸியாக வந்து அதுக்கு வந்து ஒரு மறையக்கூட சக்தி இருக்குன்னும் போது இப்போ இங்கேயே கூட மறந்துருக்கலாம். எங்கேயாவது செவுத்தோட சுத்தமாக மறந்துருக்கலாம், எங்கள் அதில் கூட வெளியே போயிருக்கலாம். பக்கத்தில் ரூமே இல்லையே, ஸ்டெப்ஸ் தானே இருக்குது. இந்த இடத்துல சவுண்ட் கேட்குது. ஆமாம், கன்ஃபார்ம் உள்ள இருக்காங்க, டவுட்டே இல்லை. எதுக்கு அட்வான்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? இங்கே இறந்தது வந்து ஒரு ஆண் சொல்லி சொல்கிறாங்க, ஆனால் நீ வந்து ஆண் மாதிரி தெரியல, ஏதோ பொண்ணு உருவத்தில் இருக்க. கோவப்படுது ஒரு கேட்டதுக்கு. எதுவுமே எனக்கு உள்ளே இருந்தான் தலையில் ஊந்துருக்கணும் அது மணி நேரத்துக்கு. இந்த பாத்ரூம் கூட தான் இருக்கியா நீ? ப்ளீஸ் ஒன்று கேட்குது. என்னண்ணா லைஃப்பில் இந்த மாதிரி பார்த்தது எல்லாமே. என்னண்ணா சொல்கிறீங்க? என்னாச்சு? உட்காந்துட்டு இருக்கு பொண்ணு. எப்படி உள்ள உட்காந்துட்டு பொண்ணு. உள்ளேறிச்சா? இது கேர்ஃபுல் இங்கே பாருங்க. ஐயோ அபி. சரி வேணாம் கிளம்புவா. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று. இதுக்கமாக ரிஸ்க்கு சேஃப். என்ன நார்மலாக அந்த கண்ணாடி தானே அது குறையுதுண்ணா ஒரு மாதிரி. ரத்தம் வருது, ராவல் நிற்கிது இப்போ தான் ரத்தம். இதுதான் நான் சொல்கிறது. சேஃபாக நான் பொறுமையாக தான் கால் வச்சேன். எப்படி குத்துச்சுன்னே தெரிலண்ணா. குறையுது கண்டிப்பாக வரலாம். நேரமே கிடையாது. இன்னைக்கு ரத்தாக்காவை வேறு வாங்கியிருக்கு உனக்கு. அப்பா ரத்தம் வருதா? வருதாவா? பயங்கரமாக. இல்லை நாங்களே கிளம்பிடுறோம், நீங்கள் இவ்வளோலாம் பண்ண வேணாம். ஆனால் கிளம்பலாம் கைஸ். இந்த வீடியோ நான் எதுவும் முடிச்சுக்கிறேன். அப்போக்கு ரத்தம் வருது. சீரியஸாக இங்கே என்ன நடக்குதுன்னே தெரில. கண்டிப்பாக இவ்வளோ ரத்தம் வருது. பயங்கரமாக ரத்தம் வருது. சரி விடுங்க ஒன்றும் இல்லை விடுங்க. கட் பண்ணு வீடியோ கட் பண்ணு.
ஊசி போட்டாங்க. எக்ஸ்ரே எடுக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தான் உள்ள முள்ளுகில ஏதாவது இருந்துச்சு, அந்த கிளாஸ் ஏறி இருக்கான்னு சொல்லி தெரியும். வச்சு எடுத்தாங்க, கிளாஸ் இருந்துச்சு உள்ளே இருந்துச்சா கிளாஸு? எடுத்துட்டாங்களா? இவ்வளோ பிளட்டு போகும் சத்தியமாக நினச்சி பார்க்கல. பயங்கரமாக பிளட்டு போக ஆரம்பிச்சிச்சு ஒரு கட்டத்தில். என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ தான் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வந்திருக்கோம். ஸோ ஹாஸ்பிட்டல் தான் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ கால் வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ உள்ளே வந்து போயிட்டு கொஞ்சம் டிடிலாம் போட்டாங்க, இன்ஜெக்ஷன்லாம் போட்டு பீஸு உள்ளேருந்து எடுத்தாங்க. அதுதான் ஒரு விஷயம். அதுதான் ஒன்று இன்ஜெக்ஷன்லாம் போட்டு க்ளீன் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் உள்ள கிளாஸ் பீஸ் மட்டும் ஒன்று உள்ளே போயிருந்துச்சு, அதையும் எடுத்துட்டாங்க. எக்ஸ்ரேவும் எடுக்க சொன்னாங்க, எக்ஸ்ரேவும் நாங்கள் எடுத்து பார்த்துட்டோம். ஸோ சீரியஸான பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ வந்து நார்மலாக தான் இருக்கான். போய் குத்துனேன் சார், சறுக்குன்னு ஏறணுன்னே அடிச்சிட்டேன். அதில் தான் பீஸ் உள்ளே போயிட்டு இருக்கும் போல். அதுதான் சொல்கிறேன். வீடியோ ஆரம்பிக்கிறதுலேருந்து எண்டிங் இருக்கும் சேஃபாருன்னு தான் நான் சொல்லிகிட்டே இருக்கிறது. ஆனால் ரொம்ப வந்து இவ்வளோ பிளட்டு போகும் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கெல்லாம் படப்படன்னு ஆயிடுச்சு, ஹார்ட்லாம் அப்படி நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த பிளட்டை பார்த்து. ஆக்சுவலாக பிளட்டை பார்த்தாலே எனக்கு வந்து மயக்கம் வந்துடும். சப்பல் ஃபுல்லாக பிளட்டு கைஸ், சரியான பிளட்டு. பட் ஓகே, இப்போ ஃபைன், கொஞ்சம் நார்மலாக இருக்குது. அப்படியே பதட்டமாயிடுச்சு எனக்கு ஒரு செகண்ட், என்ன பண்ணுறதுனே தெரில. எனக்கு என்னன்னா எல்லாம் நல்ல பிளட்டு அதிகமாக போகவே டக்குன்னு ஒரு மாதிரி இதாகிட்டு, என்னடா இது நார்மலாக இவ்வளோ குத்தந்துக்கு நான் பார்த்தோம். நல்லா உள்ளே இறங்கிட்டு இருக்கு கிளாஸு, பாதி கிளாஸ் இறங்கிச்சு. நான் எடுக்கும்போது நான் தானே எடுத்தேன் அந்த கிளாஸ் உள்ள. ஆச்சு அவ்வளோதாங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோ எடுத்தோம். ஸோ அதுக்காக நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாமே நாங்கள் சொல்கிறது தான், ஒரு வீடியோவுமே நாங்கள் வந்து ரிஸ்க் இல்லாமல் எடுக்கிறதே கிடையாது. ஏதாவது ஒரு 5 வீடியோவில் ஏதாவது ஒரு வீடியோ வந்து இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் முன்னாடி இதுதான் ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அபேக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. யாரும் வெளியே இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. பட் இவ்வளோ வந்துட்டு நைட் டைமில் ஒரு 2:30 மணி பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து, ஸோ ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட வந்து நைட் டைம் 2 மணினால கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் உட்கார வச்சிட்டாங்க. வேறு அது வேறு ஒன்று டார்ச்சர் ஆகிடுச்சு. பிளட்டு போயிட்டே இருக்குது, பார்க்குறாங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. நானும் அதான் சொல்கிறேன் ப்ரோ, பிளட்டு போயிட்டு இருக்கு உள்ளே வந்து கிளாஸ் பீஸ் கொடுத்துருக்குன்றேன். கண்டுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக சும்மா உட்காந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் வந்து கூப்பிட்றாங்க, எமர்ஜென்சின்னு சொல்லி உள்ளே போய் சண்டை போட்டோம் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா தான் வந்து யாரும் வந்து பார்த்தாங்க. ஸோ அதான் கைஸ், தான் நான் சொல்ல விரும்பணும்னு வந்தேன். ஆனால் எங்களால் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. நாங்கள் திருப்பியும் வந்து இன்னொரு நாள் வந்து அந்த இடத்துக்கு வந்து என்ன நடந்துச்சு, அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி நாங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டை பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு வீடியோவும் கஷ்டப்பட்டு எடுக்கணும். திருப்பி அந்த விஷயம் தான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இதோட நம்ம வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஸோ பை.